WeChatஇன் டென்சென்ட் மற்றும் டிக்டாக்கின் பைட்டான்ஸுக்கு அடுத்து 3வது சமூக ஊடக சேவை வழங்குநராக டெலிகிராமுக்கு மலேசியாவில் தொடர்ந்து இயங்க உரிமம் வழங்கப்பட்டுள்ளது. மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமான MCMC ஜனவரி 2ஆம் தேதி டெலிகிராமின் உரிமத்தை அங்கீகரித்தது. அடுத்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் ஆகியவற்றின் தாய் நிறுவனமான மெட்டாவுக்கு உரிமம் வழங்கப்படலாம். பரிசீலனைக்கு தேவைப்படும் மேலும் சில ஆவணங்களை அனுப்ப அது கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாக தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபட்சில் கூறினார். இந்நிலையில் உரிமத்துக்கு விண்ணப்பிக்க வலியுறுத்தி யூடியூப்பை நிர்வகித்து வரும் கூகுள் நிறுவனத்துடன் பேச்சு நடத்துமாறு MCMC உத்தரவிடப்பட்டுள்ளது. மோசடிகள் மற்றும் இணைய சூதாட்டம் குறித்த வீடியோக்களை காட்டி இந்நாட்டு சட்டத்திட்டங்களை மீற வேண்டாம் என்றும் அந்நிறுவனம் எச்சரிக்கப்பட்டிருப்பதாக ஃபாமி சொன்னார். ஜனவரி 1ஆம் தேதிக்குள் உரிமத்துக்கு விண்ணப்பிக்காத சமூக ஊடக சேவை வழங்குநருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம் என MCMC முன்னதாக எச்சரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சமூக ஊடகங்கள் அனைவருக்கும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யும் நோக்கில் அரசாங்கம் இந்த உரிமத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது.